ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சின்ன நம்பர், இட் மீன்ஸ் ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட நம்பர் இட் மீன்ஸ் 25th ஜூன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட நம்பர் 24250C. இதில் நமக்கு 70 கிட்டே என்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ரெட் லைன் நமக்கு ஸ்டாப் லாஸ், செகண்ட் க்ரீன் லைனுக்கு மேலே பிளாக் லைன் ஓவர்லேப் ஆகிருக்கு, அது என்ட்ரி. தேர்ட் லைன் பர்பிள் லைன் எக்ஸிட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபஸ்ட் அண்ட் செகண்டு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதே மாதிரி தேர்டு ரெண்டுமே பையபோக்கு மேலே தான் கொடுத்துருக்கு. நமக்கு ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான். ரெட் லைனை டச் ஆகாத வரைக்கும் என்ட்ரி நமக்கு பாசிபிள். பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் நமக்கு கன்ஃபார்மாக என்ட்ரி கிடச்சிருக்கு. எக்ஸிட்டும் கரெக்டாக அந்த டார்கெட்டும் அடிச்சிருக்கு. இப்போ நமக்கு 3 டைம்ஸுமே சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரிஸ். 75 கிட்டே என்ட்ரி எடுத்திருக்கோம் 3 முறையுமே. 81 வரைக்கும் போயிருக்கு. இப்போ நமக்கு 75ல் என்ட்ரி கிடச்சி 81 வரைக்கும் டோட்டல் 6 பாயிண்ட்ஸு. 3 டைம்ஸ் என்ட்ரி கிடச்சிருக்கு. 3 டைம்ஸுமே 6 பாயிண்ட்ஸு. நமக்கு 6 பாயிண்ட்ஸ்னால் நிஃப்டியில் 390 rupees வருது. இப்போ இது வரைக்கும் 3 முறை நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அகெயின் நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் என்ட்ரி, செகண்ட் செட் ஆஃப் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த என்ட்ரி பார்க்கலாம். இது நமக்கு சின்ன முதலீடு தான் நம்ம போடுறோம். அட்லீஸ்ட் ஒரு 5000 இருந்தால் நம்மளால் 70 பாயிண்ட்ஸ் நிஃப்டி வாங்க முடியும். அப்போ சின்ன முதலீடுன்னும் போது யாராலையுமே பண்ண முடியும். நம்ம ஒரு 10,000 வச்சுட்டு 5,000ல் மட்டும் நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு தாராளமாக பேக்கப் இருந்துகிட்டே இருக்கும். என்றைக்குன்னா ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு, இப்போது நமக்கு அன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம நமக்கு பேக்கப் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு 10,000 வச்சுட்டு ஒரு 5,000ல் இது மாதிரி பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 பை அபவ் கிடச்சிருக்கு. செகண்ட் என்ட்ரி உங்களுக்கு தெரியும், செகண்ட் செட் ஆஃப் 3 லைன்ஸு. ரெட் லைன் ஸ்டாப் லாஸு, பிளாக் லைனில் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பர்பிளில் டார்கெட். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கன்ஃபார்மாக அச்சீவ் ஆகிட்டுருக்கு. இந்த செகண்ட் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரெட் லைன்லேருந்து மேலே போய் உங்களுக்கு இங்கே பை கொடுத்துருக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் லைனை டச் ஆகாமல் இங்கே ரெட் லைனுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு 2 என்ட்ரிஸ் கிடச்சிது. இதில் 94ல் வாங்கி 100 ஒரு முறை விற்றுருக்கோம், அது ப்ராஃபிட்டு. அகெயின் 94ல் வாங்கினது நமக்கு ஸ்டாப் லாஸ் 88ல் அடிச்சிடுச்சு. அப்போ 6 பாயிண்ட்ஸ் வந்தது, 6 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ட்ரி, தேர்ட் செட் ஆஃப் என்ட்ரிக்கு போக போகிறோம். இப்போ என்ட்ரி எனேபிள் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் லைன் தான் ஸ்டாப் லாஸ், ரெட் டாட்டட் லைன். இங்கே பிளாக் லைன் ஓவர்லேப் ஆகிருக்கு பாருங்கள், அங்கே என்ட்ரி. உங்களோட பர்பிள் லைன் தான் உங்களுக்கு டார்கெட். இப்போ 2 ட்ரையாங்கிள் வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டு ட்ரையாங்கிளும் வந்துருக்கு. ஆனால் ஸ்டாப் லாஸை டச் ஆகலை. உங்களுக்கு அங்கேயே தெரியும், ஸ்டாப் லாஸ் டச் ஆகலை. இப்போ திரும்பவும் 3rd டைம் ட்ரையாங்கிள் போயிருக்கு, 4th டைமும் போயிருக்கு. அதுக்கப்புறம் 5th டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. டைம் லேட் ஆகிருக்கே தவிர உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. வெயிட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு 1 hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும். பை அபவ் போனது கன்ஃபார்மாக நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், இங்கே பர்பிள் லைன் அழகாக டச் ஆகிருக்குது. இப்போ இங்கே நம்ம 80ல் வாங்கி 89ல் விற்றுருக்கோம். அப்போ 9 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த ஒரு கவுண்டரில். ஓகே, அகெயின் 1 more என்ட்ரி நமக்கு 115க்கு கிடச்சிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக தெரியும், கரெக்டாக ரெட்டு கேண்டில், ரிவர்ஸ் கேண்டில் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பர்பிள் டச் ஆகிருக்கு. அகெயின் இங்கேயும் நமக்கு 9 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஓவராலாக பார்த்தோன்னா ஒரே கவுண்டர் 24250Cயில் நமக்கு 3 டைம்ஸ் சேஃப் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி 2 டைம்ஸ் அண்டு என்ட்ரி 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் நமக்கு பார்த்தோன்னா ஓவரால் பாயிண்ட்ஸ் நமக்கு 36 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் ப்ராஃபிட்டு 2340 கிடச்சிருக்கு.
நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சின்னது தான், 5000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்துட்டு நமக்கு 2000 அரௌண்டு நமக்கு இப்போ ட்ரான்சாக்ஷன்லாம் போனாலுமே கன்ஃபார்மாக 2000 வரும். நம்ம இவ்வளோ பண்ணணும்னு கூட அவசரம் இல்லை. ஏன்னா சம்டைம்ஸ் இது பாருங்கள் ஓல்டர் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம லாபம் வந்தது போகக்கூடாது. அதனால் நமக்கு தேவையானது ஒரு 1000 ருபீஸா, இன்றைக்கி 5000 வச்சு ஒரு 1000ங்கிறது இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 சேஃப் என்ட்ரியோடு க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே நமக்கு 1000 வந்திருக்கும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் இதை ரொம்ப கேஷுவலாக பண்ணலாம். ஈஸி மெத்தட். நம்ம கிளாஸ் போகணும் கற்றுக்கணுன்றதெல்லாம் இல்லை. இது 99% நமக்கு கன்ஃபார்மாக ரிசல்ட் கொடுக்கறது, ப்ராஃபிட் கொடுக்கறது. ஓகே, ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் கால் நம்பர். தேங்க்யூ.